நேர்களே, காசாவில் போர் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கடைசியாக ஒரு 3 பேர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். போற போக்கில் அடித்து துவம்சம் செய்கிறார்கள். கான்யூசில பகுதியிலிருந்து அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிற நேரத்தில் ட்ரோன் தாக்குதலை கூட நேற்று நடத்தியதை பார்த்தோம். அது யூதர்களுடைய வஞ்சினம். நேற்றைக்கு ஒரு செய்தியை நாம் அங்கே பார்க்க முடிஞ்சது. காசாவில் மார்க்கெட்டில் ஏராளமான பொருட்கள் குவிக்கப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சியும் நாம் அதை பார்த்து விட்டோம். அங்கு 2 பேர் வியாபாரிகள் பேசினார்கள். இப்பொழுது 80% விலை குறைப்பு ரீதியாக வியாபாரிகள், ட்ரேடர்ஸ் ஏராளமான பொருட்களை காசாவினுடைய மத்திய பகுதியிலான மார்க்கெட் செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஸ்டார்வேஷன், போர், இதற்கு இடையில மக்கள் சாறை சாறையாக தெற்கு பகுதிகளில் இருந்து காசா சிட்டிக்குள் என்ட்ராயிட்டு இருக்கிற நேரத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழல். ஆனாலும் தற்காலிகமாக ஒரு அமைதி என்பது இது நிரந்தரமாக தொடர வேண்டும் என உலகில் மனிதநேயத்தை நேசிக்கும் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விவகாரம். இதற்கிடையிலே உள்ளூர் குழுக்கள் ஏராளமானவர்களிடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது. இப்பொழுது அந்த மக்கள் ஆயுதங்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே ஹமாஸும் இஸ்ரேலும் போர் செய்த நிலையில் ஏற்கனவே ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது. இதையெல்லாம் ஏராளமான பேர் 70,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் மரணம் அடைந்தார்கள். தங்களுடைய உயிர்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். இப்பொழுதாவது ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என சர்வதேசத்தில் 20 நாட்டு தலைவர்கள் கூடி எகிப்தில் ஒரு பெரும் பிரகடனம் வைத்த பின்பும் உள்ளூர் குழுக்களால் எங்களுக்கு அமைதி இல்லை என்ற ஒரு பதட்டம், த அப்ரிஹென்ஷன்ஸ் அமைட் த சொசைட்டி, மக்களுக்கிடையே, சமூகங்களுக்கிடையே ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது. அதிலே ஏராளமான குழுக்கள் தங்களை ஆயுதங்களை கொண்டுதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே இவர்கள் ஹமாஸ் அல்லாமல் இஸ்ரேலை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் இஸ்ரேலுடைய ப்ராக்சியாக மாறி இஸ்ரேல் ரகசியமாக அவர்களுக்கு ஏராளமான ஆயுதங்களை இந்த குழுக்களுக்கு கொடுத்து உள்ளே ஒரு அன்சர்டினிட்டி சிச்சுவேஷனை உருவாக்க முயற்கிறார்கள். ஆகவேதான் அவர்களை பார்த்து 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 பிடித்து 100கணக்கில் பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஹமாஸ் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இராணுவ ஆய்வாளர்கள் மீண்டும் போர் வந்துவிடுமா, உள்ளூர் குழுக்களிடையே மோதல் உருவாகிவிட்டதெல்லாம் குறித்து அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரம்பனுடைய CNN பேட்டி கொடுத்த அந்த செய்தியை விட அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். ஹமாஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஹமாஸ் டிகிங் டு த ஃபைண்ட் த பாடிஸ், தோண்டப்பட்டு அவற்றை அடையாளம் காணும் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் சில பின்னடைவுகள் இருக்கிறது. இதற்கிடையிலே வழக்கமான சிறப்பாணியில் இஸ்ரேலை அவர் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை சொல்வார். அது கூட நாம் இது அப்படித்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக மறுப்போருக்கு அவர் அந்த அளவிற்கு ஒரு பொறுப்பற்ற தலைவராக இருக்க மாட்டார் என்று நாம் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் அனுமதி அளித்தால் ஐடிஎஃப் ஹமாஸ் பிளான் டு கிரஷ் ஹமாஸ் என்ற பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். அது வழக்கமாக அவருடைய சொலவாடல்கள், அப்படித்தான் அவர் பேசுவார். இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு பெரிய முதலீடுகள், இவ்வளவு பெரிய அரபு நாடுகளுக்கு உத்தரவு கொடுத்து அதற்கு பின்பு அதையெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் அமெரிக்காவை பொறுத்தவரை தூண்டிவிடாது என்று சொன்னாலும் யூதர்கள் எப்போதாவது மீண்டும் உள்ளே நுழைந்து கலவரம் செய்வதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் கர்ட்ஸ், பென்கேவிர், பெசலில் சுமோட்ரிச், பெஞ்சமின் நேதானியாகு இவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். சில சதவீதமான ஆட்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடத்தில் நேற்றைக்கு ஒப்படைக்கப்பட்டவர்கள் அதில் முஸ்லீம் 2 உடம்புகள், ஒன்று முகமது அல் அத்தாராஸ் மற்றும் ஐமான். இதில் ஒருவர் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மியூசிக் டைமில் அவர் டிஜிட்டல் போர்டு ஏதோ சரி பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் முகமது அலி அத்தாராஸ் இருவருமே கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸ் அந்த உடல்களை ஐடிஎஃபினிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. இப்போ என்ன ஹமாஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த போர்க்காலத்தில் இப்போ அல்கசாம் சொல்கிறது, நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப வேகமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த நிலையிலும் ஏற்கனவே உயிரோடு இருக்கக்கூடிய 20 பேர்களை அனுப்பிட்டோம். இந்த நிலையில் எஞ்சிய உடல்களை அனுப்புவதற்கான முயற்சியில் நாங்கள் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவிற்கு தீவிரமாக இதில் எஃபர்ட்ஸ் நாங்கள் காட்டி வரோம் அப்படின்ட்டு ஹமாஸினுடைய இராணுவ பிரிவு அல் கசாம்
தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அந்த அக்ரிமெண்ட்ல அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. உயிரோடு இருப்பவர்களை உடனடியாக விட்டு விடுவோம். எஞ்சிய 28 உடல்களில் எஞ்சிய உடல்கள் 48 உடல்களில் எஞ்சிய 28 உடல்கள் இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம் டு ஃபைண்ட் த பாடிஸ். ஆகவே அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் would be needed to find the bodies. அதுதான் முக்கியம். இப்போ அவங்கள்ட்ட அந்த வசதிகள்லாம் இல்லை. ஆகவே அல்கசாம் உடைய விவகாரத்தில் பாடி இன்னும் திரும்பி வர வேண்டும், இல்லையென்றால் போர் தொடரும் என்று ட்ரம்ப் சொன்னார். சிஎன்எனுக்கு ட்ரம்ப் பேட்டியில் நான் சொன்னால் இஸ்ரேல் உடனடியாக களத்திற்கு திரும்புவார்கள் என்றும் அவர் வழக்கம் போல தனது வார்த்தையை வைத்திருக்கிறார். இஸ்ரேல் கர்ட்ஸ் உத்தரவுகளை மேம்படுத்தி இருக்கிறார். இராணுவம் உடனடியாக ரெடியாக இருக்கணும், பிளான் டு கிரஷ், எல்லா ஆப்ஜெக்டும் நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விட்டோம். இது எப்படி இருக்கிறது என்றால் கீழே விழுந்தவன் மீசையில் மண் ஒட்டாத கதையாக இஸ்ரேல் கர்ட்ஸ் கூறுகிறார்கள். 2 வருஷம் போரிட்டு நாடு முழுவதும் அழிந்து, ஈரானோடு அழிந்து, பொருளாதாரம் தடையாகி, செங்கடலிலே அவருடைய கப்பல் வராமல் நிலைக்கு ஹவுதிகள் தாக்குதல் நடத்தினார்கள், ஹிஸ்புல்லாவிடத்திலே வாங்கி கட்டிக்கொண்டார்கள். ஈரானிடத்தில் அழிந்து போகிற சூழ்நிலையில் ஹமாஸை வெற்றி கொள்ள முடியாமல் பங்கருக்குள்ளிருந்து ஆம்பூஸ் தாக்குதல்கள், சாலை ஓரங்களில் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் மூலமாக அடித்து கொரில்லா தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவருடைய இராணுவ தலைவர், ஐடிஎஃப் உடைய தலைவர், மிக முக்கியமாக இயால் ஜமீர் போரிட முடியாது என்ற மறுத்து கடும் கலவரத்திற்கு பின்பு கீழே விழுந்து மண் ஒட்டாத கதையாக எங்களுடைய ஆப்ஜெக்டை நாங்கள் அடைஞ்சிட்டோம், இன்னும் ரெடியாக இருக்கிறோம்னு சொல்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கிடணும். 2 வருஷமாக உலகத்தில் பெரிய சக்தி ஒரு சின்ன போராளி குழு எடுத்த ஒரு பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி அல்லது மாநகராட்சி இவற்றில் இருக்கக்கூடிய ஒரு 40,000 பேர் கொண்ட படையை உலகத்தின் வல்லாதிக்க சக்தி பெகாசஸ் மூலமாக பலவிதமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் தயாரித்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ப்ராக்சி இஸ்ரேல் கோர்ஸ் நாங்கள் ஆப்ஜெக்டிவ் அடைந்திருக்கிறோம் என்று சொல்வது கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டாத கதை என்பதை நான் சொல்லி தேவையில்லை. இந்த 28 உடல்களில் அக்டோபர் 15ஆம் தேதி 9 பாடிகள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்னும் 19 உடல்கள் தான் இப்பொழுது வேகமாக தேடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் நேற்று சீனனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். உண்மையிலேயே அந்த பேட்டியை கவனிக்க வேண்டும். 3 அடி உயரத்தில் தான் அந்த டெனாலுடைய மொத்தமே, ரொம்ப 3 அடி, அதுக்குள்ளே தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கான். இட்ஸ் அ ஹொரிஃபை அவர் சொன்னார். அது தேடப்படுகிறது. ரொம்ப 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 ஒரு மோசமான சூழல். அண்டர் த எர்த் 3 அடி மட்டும்தான் இருந்தது. நீங்கள் ஆர் யூ பிலீவ் இட் என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அந்த அளவுக்கு அது ஒரு சிக்கலான ஒரு சூழல். நாம் எப்போதுமே அந்த ஹோஸ்டேஜுக்கு ஆதரவாக தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னால் அவர்களுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் யூதர்களாக இருந்தால் சென்று அவர்களை பிடித்து ஹமாஸ் வைத்திருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அவர்கள் அப்பாவிகள், அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள். இந்த மக்களில் கிட்டத்தட்ட 28 பேர் இன்றைக்கு விட்டார்கள். அது மிகப்பெரிய பாவகரமான செயல். ஹமாஸினுடைய அந்த நடவடிக்கை ஒரு தீவிரமான நடவடிக்கை. இதை நாம் கண்டிக்க தான் வேண்டும். ஆகவே தான் அண்டர் தி எர்த் 3 அடி மட்டும் கேன் யூ பிலீவ் இட் என்ற கேள்வியை அவர் சொன்னார் CNN. நீ நம்ப முடியுமா? உங்களால் நம்ப முடிகிறதா? அதுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். இட் இஸ் அ ஹொரிபிள் அட்ராசிட்டி என்று அவர் ரொம்ப மோசமாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஹமாஸுக்கு உதவி செய்வதற்காக துருக்கியிலிருந்து த ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்பைடோடு 80 பேர் கொண்ட ஒரு டீம் அவசரமாக அனுப்பப்பட்டு அவர்கள் டையப் வைத்து ஹமாஸ் இப்பொழுது இடங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யுஎஸ் சேஸ், அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, அமெரிக்கா என்ன சொல்லுகிறதுனா, யுஎஸ் நாட் நீட் டு டிஸ்ஆர்ம் ஹமாஸ். இப்போது ஆயுதங்களை வைக்க வேண்டும், இல்லைன்னா நாங்கள் போரிடுவோம் என்று சுயாதீனமாக பெஞ்சமின் நெத்தன்யாகும் இஸ்ரேல் கர்ட்ஸும் பேசுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் அதிபர் சொல்கிறார், நாங்கள் அவர்கள் ஆயுதங்களை வைத்துக் கொள்வதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் அங்கே உள்ள சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும். அமெரிக்காவுக்கு நாட் நீட் டு டிஸ்ஆர்ம், அது ஹமாஸ் அதெல்லாம் தேவையில்லை, அவங்க வைத்து கொள்ளலாம், ஹமாஸ் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு குழுக்களத்தை ஒழுங்குக்கு அமைதி ஏற்படுத்தலாம் என்பது போன்று அமெரிக்காவினுடைய செயல்கள் நேர் மாற்றமாக இருக்கிறது. அப்படி என்றால் அக்ரிமெண்ட்டில் அது சொல்லியிருப்பார்கள். அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கிற என்றால் ஒரு 10,000 ஆயுதங்கள் இருந்தால் ஒரு 1000 கொடுத்து விட்டு மீது 9,000 மறைத்தாலோ அல்லது பாதி கொடுத்து விட்டு மீது பாதி மறைத்தாலோ இவர்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி போருக்கு தூபம் போடுவது தான் யூதர்களின் வேலை. இப்பொழுது நெக்ஸ்ட் பேஸ் வில் ஃபோக்கஸ் த கவர்னன்ஸ் அண்ட் ஸ்டெபிலைசேஷன். இப்பொழுது அமெரிக்காவினுடைய அந்த விவகாரத்தை பார்க்கின்ற போது அவர்கள் சொல்வது போர் என்று சும்மா சொல்கிறார். ஆனால் போருக்காக அமெரிக்கா தயாராகவில்லை என்பதை
இந்த செய்தியில் ஆயிரக்கணக்கான செய்திகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். சிஎனுடைய பேட்டியில் மறுபடி ஒரு செய்தி என்னவர் தான், அடுத்த கட்ட நடவடிக்கை வில் ஃபோக்கஸ் கவர்னன்ஸ், ஸ்டெபிலைசேஷன், நிலைத்தன்மை அந்த பகுதியில், அண்ட் ரீபில்டிங். இதுதான் அமெரிக்காவினுடைய கவலையாக இருக்கிறது. அந்த பணியில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறாள் என்று அமெரிக்காவினுடைய அட்வைசர், யூஎஸ் அட்வைசர் டு த பிரசிடென்ட், அவர் ஹெர்ட்ஸ் நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஸ்டெபிலைசேஷன், கவர்னன்ஸ் அலாங் வித் ரீபில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன். அமெரிக்காவுடைய பிளான்ஸ் ஒரு நான் பொலிட்டிக்கல் டெக்னோக்ரட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஸ்டாப்டு பை தி குவாலிஃபைடு, மிக முக்கியமாக டயாஸ்பரோ கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியானவர்கள், டிசர்வ்டு பீப்புள், அங்கே டெக்னோக்ரட்ஸ் they will appoint to make the government should maintain the peace, good governance, stabilization அப்படிங்கிறதான் CNN தன் செய்தியில் சொன்னதாக ஹெர்ட்ஸ் சொல்கிறது. ரஃபா கிளியரில் ஹமாஸ் கண்ட்ரோல், இது முதலிலே இந்த திட்டத்தில் முதலில் அந்த பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிக்கப்படும் என்றும் அமெரிக்கா அட்வைசர் சொல்லியிருக்கிறார். இந்த திட்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய திட்டத்தில் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது இது சம்பந்தமான பணமோ ஃபினான்ஸ் எதுவுமே ஹமாஸின் கையில் ஒப்படைக்கப்படாது என்பதை அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அட்வைசர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே சமயம் இந்த நிலையில் ஒரு இணைந்த ஒரு கூட்டுப்படை அது வந்திருக்கிறது ஒரு செய்தி. இந்தோனேஷியா, ஈஜிப்ட், அசர்பைசான் மற்றும் ஏனைய அரபு நாடுகள் இதில் உருவாக்குவதில், இந்த பணிகளில், கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் ஈடுபடுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. நாம் இன்றைக்கு பேசுகின்ற போது அமெரிக்க அதிபர் ஆயுதங்களை கீழே வைப்பது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டால் போர் என்று முரண்படுகிறார். சர்வதேச இராணுவ ஆய்வாளர்கள் இன்னும் போர் பதட்டம் இருக்கிறதை கவலைப்படுகிறார்கள். ஒரு அன்சர்டினிட்டி சிச்சுவேஷன் தான் இருக்கிறது. குழுக்களுக்கிடையே மோதல், அங்குள்ள மக்கள் மிக 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 பதட்டம், அச்சம், மிக கொலை நடுங்கிய ஒரு சூழல் தான். பதட்டம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு பொதுவான ஒரு மேம்பாட்டு நிலை உருவாக்கப்படுகிறது. இப்பொழுது எஞ்சிய உடல்களில் 19 பாடி தேடுதல் வேட்டை நவீன எக்யூப்பைடோடு துருக்கி 80 பேரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த வேலை சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். மார்க்கெட்டில் மக்கள் எப்படி பொருட்களை வாங்குகிறார்கள் என்பது, அதை நான் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உருக்குலைந்து போன நகரில் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மக்கள் அசம்பிள் ஆனார்கள், இதெல்லாம் புரியவில்லை. 80% விலை குறைப்பு, எல்லா பொருட்களும், அதில் அதிகமாக இந்த கோகோ கோலா, இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்டு முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. மேகி, இதெல்லாம் இஸ்ரேலுடைய பொருட்கள் தான் நிறைய அங்கே வந்தது. ரஃபாவினுடைய பகுதியில் இன்னொரு செய்தி, 600 ட்ரக்கை 300ஆக குறைத்திருக்கிறார்கள். காரணம், உடல்களை அவர்கள் ஒப்படைக்க மறுக்கிறார்கள் என்று த ஃபேக்டு மெசேஜ் டு பி கன்வேட், பொய்யான செய்தியை, லையிங் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வேண்டுமென்றே டெலிபரேட்லேயே ரிவீல் பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறு. அல்கசாம் வில் டேக், எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, நாங்கள் ரொம்ப வேகமாக ஒப்படைச்சி எங்கே இதை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. தேடுதல் வேட்டை நடக்கிறது. அமெரிக்காவோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். துருக்கியும் வந்திருக்கிறாங்க. இதுக்கிடையில் எங்கே மறுக்கிறார்கள்? அப்போ இவர்கள் எந்த எல்லைக்கும் மீறல் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்பதுதான் இந்த செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.